மைக்கேல் ஜாக்சன் ஒன்று இருக்கிற போடுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு அடியில் அதிர்தான் தெரியும் நம்ம எல்லா இடமும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிறிஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அவர் கேட்டது என்னென்னா ஒரு 3-வே செட்டப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு 2-வே தான் பிளான் பண்ணி வந்தார். ஸோ இது வந்து சுத்தமாக கேட்க முடியல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு 2-வே அட்லீஸ்ட் ஒரு 2-வே ஆக்டிவாக எனக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டார். அப்புறம் நம்ம டெமோஸ் எல்லாம் காமிச்சோம். டெமோ காமிச்சோன்னா சரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 2-வேக்கும் 3-வேக்கும் சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி சார் 3-வே பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே. ஸோ ஓவரால் அவுட்புட் செம ஹாப்பி. அந்த கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அவர் வந்து பூபதி வந்து அவர் கொடுத்த கொஞ்சம் ஒரு இமேஜினேஷன் அந்த மியூசிக் சிஸ்டம் பற்றிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வண்டிக்கு எப்படி தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஹீ வில் டூ இட். அவர் வந்து என்ன சொன்னாரோ நான் என்ன கேட்டனோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஒன்று இருக்கிற போடுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு அடியில் அதிர்தான் தெரியும் நம்ம எல்லா இடமும். இதுக்கு மேலே போட்டுருந்தேன் டேஞ்சரஸ் போடுங்களேன். மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நீரல் கொண்டு வா மன்னாவும் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டாட். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிறிஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான். அவர் பை ப்ரொஃபஷனல் லாயர். அவர் கேட்டது என்னென்னா ஒரு 3-வே செட்டப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு 2-வே தான் பிளான் பண்ணி வந்தார். ஒரு சிலதெல்லாம் அவர் ஏற்கனவே மாட்டியிருந்தாங்க. ஒரு பைனியர் 4-சேனல் ஆம்பிளிஃபயர், பேசிக் 4-சேனல் ஆம்பிளிஃபயர், ஃபோக்கிலோட எக்ஸ்பர்ட் சீரிஸ் காம்பனண்ட்டு, அப்போ தான் செட்டு போட்டு ஹை லெவல் கன்வெர்ட்டர் வச்சு ஆம்ப் வச்சு ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து வெளியில் செகண்ட் ஹேண்டாக வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் ஏற்கனவே இருந்துச்சு, ஹெட் யூனிட்டு இதெல்லாம் இருந்துச்சு, நான் ஆம்போ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் இது பேஸ் மாடல், பட் ஹெட் யூனிட் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சுத்தமாக கேட்க முடியல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு 2-வே அட்லீஸ்ட் ஒரு 2-வே ஆக்டிவாக எனக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டார். அப்புறம் நம்ம டெமோஸ் எல்லாம் காமிச்சோம். டெமோ காமிச்சோன்னா சரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 2-வேக்கும் 3-வேக்கும் சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி ஓகே அப்போ 3-வே, ஏன்னா ஹெட் யூனிட் எப்படி தான் நம்ம மாற்ற தான் போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த ஃபோக்கல் எக்ஸ்பர்ட் சீரிஸே வச்சுக்கலாம், அது தெரியும், அது பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர், அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது ப்ரூவன் ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே அதெல்லாம் போட்டிருக்கீங்க, நம்ம எதுவுமே பெருசாக அதை ஆல்டர் பண்ணோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 3-வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் கொடுத்துருந்தோம். சரி சார் 3-வே பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே. நம்ம ஒரு பைனியர் 6650 தென் அவேவோட 8 டிஎஸ்பி அந்த அவர் கொடுத்த ஒரு பைனியர் ஆம்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு சப்பும் வச்சுருந்தாங்க, ஒரு எம்டிஎக்ஸ் சப்வூஃபர் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. சப்வூஃபரும் அந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒரு ஆம்ப் மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சப்வூஃபரை நம்ம ரீட்டைன் பண்ணிவிட்டு பாக்ஸ் மட்டும் கரெக்டாக இல்லை, அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம். ஒரு 4-சேனல் வந்து நம்ம மார்ஸ் டிஜிட்டல் போட்டுட்டோம். ஏன்னா அதில் எப்படி தான் ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அடிஷனல் ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டோம். 3 ஆம்ப் பதுவாக அந்த அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைனியர் ஆம்பை பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க சப்வூஃபர், ஏன்னா சிங்கிள் வாய்ஸ் காயில் தான். ஸோ அதுக்கு ரொம்ப 3 ஆம்பிளிஃபயர் தேவைப்படாதுன்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் டேம்பிங் மட்டும் பண்ணல, மிட்ரேஞ்ச் வந்து ஒரு ஆல்பைனோட டிபி மிட்ரேஞ்ச் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் அவுட்புட் செம ஹாப்பி. அந்த கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன
நம்மளோட ஒர்க் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். டெமோவும் போட்டிருக்கோம். ஏதாவது 2-வே ஆக்டிவ் அல்ல ஒரு 2-வே பாசிவ் வந்து ஒரு 3-வே ஆக்டிவ் பண்ணணும், இல்லை 2-வே ஆக்டிவும் 3-வே பண்ணணும், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஜெயஹிந்த். என் பேர் அட்வொகேட் மோகனகிருஷ்ணன். கோயம்புத்தூரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோட இனோவாவுக்கு வந்து சிஸ்டம் மாட்டலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததில்ல. கோயம்புத்தூரில் டிசபிள் ஆர்ட் அவர் வந்து பூபதி வந்து அவர் கொடுத்த கொஞ்சம் ஒரு இமேஜினேஷன் அண்ட் மியூசிக் சிஸ்டம் பற்றிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலி 2-வே தான் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அவர் வந்து டெமோலாம் காமிச்சிட்டு இருந்தார். அப்புறம் உடனே இம்மீடியட்டாக நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு ஒரு 3-வே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, நான் வந்து 2-3 ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்து அவர் வந்து டிஎஸ்பியெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணி கொடுத்தாரு. இட்ஸ் சூப்பர்ப். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வண்டிக்கு எப்படி தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஹீ வில் டூ இட். அதனால் என் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஈ டிட் இட் சூப்பர்லி. அவர் வந்து என்ன சொன்னாரோ, நான் என்ன கேட்டனோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. சகியே என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்துறியே. மதியே என் முழு மதியே, வெண்பகலிரவாய் நீ படுத்துறியே. நதியே என் இளம் நதியே, உன் அலைகளினால் நீ உரசுறியே. யாரோ மனதிலே ஏனோ கனவிலே நீயா உயிரிலே தீயா தெரியலே. காற்று வந்து மூங்கில் என்னை பாடச் சொல்கின்றதோ, மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை ஊமையாகின்றதோ. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது